ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 18 பிப்ரவரி 2026 புதன்கிழமை. விஷுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். திதி பிரதமை மாலை 4:57 மணி வரை, பிறகு த்விதீயை. நட்சத்திரம் சதயம் இரவு 8:16 மணி வரை, பிறகு பூராட்டாதி. யோகம் சிவம் இரவு 10:44 மணி வரை, அதன் பின் சித்தம். கரணம் பவம் மாலை 4:58 மணி வரை, பிறகு பாலவம் காலை 4:31 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கொட்டும் நாளுங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு பண உதவி கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்க காதுக்கு வந்து சேரும். மனசுல ஒரு புது உற்சாகம் பொங்கும். தொழில்ல நீங்க போடுற புது திட்டங்கள் எல்லாம் வெற்றியடையும். உங்க நண்பர்கள் உங்களுக்கு தோளோட தோள் கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான நாளா இருக்கும். கையில காசு புழக்கம் தாராளமா இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க வேலையை பாராட்டுவாங்க. புதுசா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளிச்சு லாபம் பார்ப்பீங்க. அப்பா வழியில இருந்த சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உங்க ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குறிப்பா முழங்கால் வலி, மூட்டு வலி இருந்தா அதுல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருந்தாலும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதனோட நாளுங்கிறதால உங்க புத்திசாலித்தனம் பழிச்சிடும் நாளுங்க. பாக்யஸ்தானம் பலமா இருக்கு. அதனால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். படிப்புல இருந்த சந்தேகம் எல்லாம் தீரும். பணவரவு சீரா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க.
மனசுல இருந்த பயம் விலகி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். ஒரு ராஜயோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை வீரன். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். மனசுல இனம் புரியாத ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். தயவு செஞ்சு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட எதிர்த்து பேச வேண்டாம். மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். நிதானம்தான் பாதுகாப்பு. புதுசா எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். பண விஷயத்துல யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்துருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் நீங்க அதை பெருசுபடுத்தாம விட்டுருங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை நிற்கும். காலையில எழுந்ததுமே குலதெய்வத்தை வேண்டிட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துட்டு வீட்ல இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே சரியாகிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசினேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கூட்டுத் தொழில்ல அமோகமான லாபம் கிடைக்கப் போகுதுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் மாறி காதல் பெருகும். சாயங்கால நேரத்துல மனைவியோட சேர்ந்து ஷாப்பிங் அல்லது சினிமான்னு போயிட்டு வருவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். உங்க செல்வாக்கு உயரும். அறிமுகமில்லா நபர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்கள் உங்க கடையை தேடி வருவாங்க. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 7, 1. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாளுங்க. உங்களை இத்தனை நாள் எதிர்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு அடங்கி போவாங்க. பழைய கடன் பாக்கிகளை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். நோய் நொடிகள்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப திருப்தியா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். வீட்ல இருக்கிற செல்ல பிராணிகள் கூட விளையாடி மகிழ்வீங்க. இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயம். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை வளம் சிறக்கும் நாளுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாயிருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற திட்டமிடுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்துல நிதானமான லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்கிறது நல்லது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. காதலிப்பவர்களுக்கு வீட்ல பச்சை குடி காட்டுவாங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமாத்தான் போகும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருட்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏத்த நாள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் உண்டு. சுவையான உணவு உண்டு மகிழ்வீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை கூடும். வெளியூர்லிருந்து சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க மூலமா சில நல்ல செய்திகள் காதுக்கு வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல சீக்கிரம் தூங்க பாருங்க. சுகபோகங்கள் தேடி வரும் நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் பவள சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வு எடுத்தா சரியாகிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணம் மழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்கு வன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதால நீங்க ரொம்ப கவர்ச்சியா தெரிவீங்க. உங்க நடவடிக்கையில ஒரு வேகம் இருக்கும். மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதையும் சாதிக்கலாம்ங்கிற நம்பிக்கை வரும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாகத் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால தண்ணி நிறைய குடிங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜா. குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மறுபேச்சு இருக்காது. பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய
தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிற்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையிறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வு எடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்ற திட்டம் போடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துடாதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் தங்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.